ஹாய் காய்ஸ் அது எல்லாருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகப் வீடியோட நெக்ஸ்ட் பார்த்து தானே ப்ளேஸ் பார்த்து பார்க்காதீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ தான் அவளுக்கு ஸ்டோரி இருந்தது புரியும். ஓகேடா நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா பிஃபோர் லைஃப்பில், அதாவது உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் உங்களுக்கு ஜேகப் அண்ட் மியாவுக்கு ஒரு சூப்பரான க்யூட்டான பாண்ட் இருந்திருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு ஜேகப்புக்கும் ஒரு அழகான லவ் ஸ்டோரி இருந்திருக்கும். ஓகேடா நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். அவங்க தயசில் படுத்துட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவன் ஃபோர்கிட்ட அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அவன் அந்த காயத்தை ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதை அவனே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்கியிருக்கு. உங்கள் மடியில் படுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட உங்களை பார்த்துட்ருக்கான். என்னடா என்னாச்சு? எனக்காக தானடி இவ்வளோ கஷ்டப்படுற? வேணாண்டி, என் குடியேறு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானும் உனக்காகலாம் கஷ்டப்படலையே. நான் என் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக கஷ்டப்படுறேன். பொய் சொல்லாத. அப்படியே எனக்காக இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க. நீ டான்ஸ் ஆடுறதுக்கு உனக்கு இதெல்லாம் வேணும்ல, அதனால வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லையே. வேணும் என்ன பாரு. நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஐ லவ் யூ. உங்கள் ஃபேஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மைலு. அது எப்போவுமே ஜேகப்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதை கேட்டால் வெக்கப்பட்டு வேற சிரிப்பீங்க. அவங்களே பார்த்துட்ருக்கா. லவ் யூ ஸோ மச் டி. என்னை விட்டு போயிட மாட்டேன்ல. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு ட்ராமா பார்த்தியா, அதானே இப்படி பேசுகிற? ஐ லவ் யூ டி. என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன்ல. நான் எங்கே ஜோக போகிறேன். நான் எங்கேயாச்சும் போனாலும் என் மூச்சு ஒன்று மட்டுமே தானடா சுற்றிட்டு இருக்க போகுது. ஐ லவ் யூ டூ. சரி எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுந்திரிக்க வைக்கிறீங்க. அவன் எழுந்திரிச்சு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு அதை அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஹாஸ்பிட்டல் போனியா? ஆயில்மெண்ட் எதுவும் போட்டியா? இன்னும் இல்லை. ஏன்? வா நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லை இல்லை, நீ போயிட்டு கேமை கன்டினியூ பண்ணு, நான் கிளம்புறேன். பாப்பா இங்கே பாரு, ஒரு 1/2 கூட இல்லை என் கூட. உனக்கு என்னை விட உன் வேலை தான் முக்கியமா என்ன? இப்படி கேட்காதன்னு உனக்கு எத்தனை தடவை ஜேகப் சொல்லியிருக்கேன். ஏன் நீ இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க? என்னடி லவ் பண்ண பையனை பார்க்க வர மாதிரியா இருக்கிற நீ? வர்ற 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குமா? லாஸ்ட்டு தடவை எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த சொல்லு. அப்பா வர சொல்லியிருந்தாங்க ஜீவ், அதனால தான். எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு. உன்னை அந்தளவுக்கு நான் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னன்னா வேலைன்னு போயிட்டுருக்குற. அப்போ உனக்கு நான் முக்கியமே இல்லையா? ஜீவோ, இதெல்லாம் தெரியும்ல. நான் எல்லாமே எனக்காக மட்டும் தாண்டி பண்ணுறேன். ஆனால் நீ என் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குடி. பாரு அந்த ஓனா முடிஞ்சிருக்கான் பாரு, அவெல்லாம் அவன் ஆளை கூட்டிகிட்டு டேட்டிங் போயிட்டுருக்கான். ஆனால் நீயும் தான் இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பவ் பண்ண மாதிரி கோச்சிக்கிறான். நீங்கள் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் கிட்ட க்ளோஸாக போய் உட்காந்துக்கிறீங்க. அவன் ஆர்ம்ஸ்குள்ளே உங்கள் ஹேண்டை விட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி. கோவம் தான். சரி அப்படின்னா இந்த வீக் டேட் போகலாமா? அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். நிஜமா? நான் நம்ப மாட்டேன். டேட், அதுவும் நீ வரவே மாட்டேடி. ஆளை விடு, நான் போகிறேன். சரி வெளியில் எங்கேயாச்சும் மீட் பண்ணலாமா? எங்க? நீ ஒர்க் பண்ணுற பிளேஸில் தானே? அங்கே தானே? அப்போ தான் மேடம் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்க்குறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு தானே? இப்படியே சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறது? நீயே சொல்ல. என் கூடயே இருந்துரு, எங்கேயுமே போகாது. என்னை விட்டு எங்கேயுமே போகாது. ஐயடா நல்லா இருக்கு, சாரை விட்டு எங்கேயும் போகக்கூடாதான். அப்படிங்கும்போது நீங்கள் வாட்ச் கட்டியிருப்பீங்க இல்லையா, அதில் ஒரு சின்னதாக அலாம் சவுண்ட் கேட்குது. ஜேகப் பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் டைமை செக் பண்ணிவிட்டு, ஜேகப் அப்போ நான் கிளம்புறேன் சரியா? இது எல்லாமே உனக்கு தான், பார்த்து சேஃபாக வச்சுக்கோ. இன்னும் ஏதாச்சும் வேணும்னா மட்டும் கேட்டுரு. எதையும் உனக்குள்ளேயே வச்சுக்காத. அப்புறம் டான்ஸ் கிளாஸ்க்கு ஃபீஸ் நான் பே பண்ணிட்டேன். அந்த கோச் கிட்ட சொல்லிடு, உனக்கு நல்லா ட்ரெயினப் பண்ண சொல்லு, ஸ்பெஷலாக பண்ண சொல்லு. இரு, டான்ஸ் கிளாஸ்க்கு ஃபீஸ் எப்போ பே பண்ண? நான் அதை அப்பயே பண்ணிட்டேன் ஜீவோ சரியா? அப்புறம்
பயம் நில்லு அப்படிங்கும்போது, நீங்க அவசர அவசரமா இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கிறீங்க. நீங்க கீழ குனிஞ்சு உங்க பேக் எடுக்கும்போது, அவங்க ஹேண்ட புடிச்சு இழுத்துட்டு, ரொம்ப பாவமா பார்த்துட்ருக்கா. நீங்க கியூட்டான ஸ்மைலோட கிட்ட போயிட்டு, அவன் சீக்ஸ திருப்பி, மிஸ் யூ சரியா? நான் கூடிய சீக்கிரம் வந்து சீக்கிரம் பார்க்குறேன். டாடா. நீ போ போ. போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அங்கேருந்து ஓடிட்டுருக்கீங்க. அவங்களே ரொம்ப ஏக்கமா பார்த்துட்ருக்கா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நீங்க கிஸ் குடுத்துருப்பீங்க இல்லையா? அத ஆடு பார்த்துட்ருக்கா. அத பார்த்துட்டு அவன், "டேய் போங்கடா, போய் விளையாடுங்கடா." பட்டப்பகல்ல நீங்க ஓட்டுற கேமு பெரிய கேமா இருக்குடா. எப்புட்றா? போங்கடாங்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜெயகுப்தா நீங்க வாங்கிட்டு வந்திருக்க அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறான். அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்குறீங்க. ஈவன் அவன் சாப்பிட்ற அந்த ஃபுட்டு, அந்த கிளாத்ஸ், அந்த அக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்றான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ மியாவை பார்க்க தான் வந்திருக்கேன். இந்தாடி அம்மா, மொத்த சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸு எல்லாமே இருக்குது. அம்மா, ஏன் 2 நாளாக கிளாஸ் வரல? ஆ, அஸ் யூஷுவல் எப்போதும் போல தான். சரி, இந்த நோட்ஸ் எல்லாம் ஒரு 1 மந்த் கழிச்சு வாங்கிக்கிறியா? இது 1 மந்த்தா? அவ்வளோ நாள் வச்சு என்னடி பண்ண போற? எனக்கு தான் தெரியும்ல மியா, நான் இங்கெல்லாம் வேலையை பார்த்துட்டு கிளாஸ் ரூம்லேயே வந்து தூங்கிட்டேன்டி. இந்த நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 மந்த்தே எடுத்துக்கிட்டும் போல இருக்கு. எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணணும். எக்ஸாம் வேறு வந்துட்டுருக்கு. எக்ஸாமில் ஏதாச்சும் போச்சு, அப்பா உரிச்சு எடுத்துருவாரு. இன்னொரு பார்ட் டைம் பண்ணுறது வேற அவருக்கு தெரியாது. அப்புறமியா, ம் இவ்வளோ பயம் இருக்குல்ல, இவ்வளோ பயம் இருந்தும் அப்புறம் ஏண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? நீ எத்தனை தடவை சொன்னாலும் இதே கேள்வியை தான் மியா திருப்பி திருப்பி கேட்ப. எனக்கு எத்தனை நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போற? இங்க பாருவேன், கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு நீ கொஞ்சம் ஏதாச்சும் பே பண்ணுற மாதிரி இருக்குமே. உனக்கு தேவையான கேக்கு, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே ரெடியாக இருக்குது. டெஸ்க்கும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் அங்கே போய் உட்காந்துக்கோ. ப்ளீஸ் எனக்கு ஒரு 2 to 3 நோட்ஸ்க்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரு. ஏய், 2 to 3 நோட்ஸா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கே 4 நோட்ஸ் இருக்குடி, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? அவ்வளவு கடி நடத்துனாங்க. தூங்கிக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவளும் பேசிட்டு அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க. ஏய் மியா மியா மியா, என்னடி? அதுவும் நான் சொல்லியிருக்கேனே அந்த ஷூ தாண்டி. எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஒரு பெரிய மாலில் நம்பர் 1 பிராண்டு, கொரியாவில் கிட்டத்தட்ட அதான் ஃபேமஸான பிராண்ட் ஷூ. அந்த ஷூ அப்படியே வெளியில் வச்சுருக்காங்க. இந்த விஷுவலுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, ஷோகேஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஏய், இந்த ஷூவாடி? ஆமாம் ஆமாம், ஜேகப் கூட அடிக்கடி சொல்லுவான்ல, என்னோட ஃபேவரட் ஆக்டர் போட்டுட்ருக்க அந்த ஷூ வேணும் அப்படின்னு சொல்லி. அது இந்த ஷூ தான், தெரியுமா? ஃபேவரட் ஆக்டர்? ஏய் ஆமாண்டி, எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த ஷூ எப்படியாச்சும் வாங்கணும்னு. ம் இதே ஷூ தான், உனக்கு காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வா வா, போய் ரேட் என்னன்னு கேட்டு வரோம். ஏய், எங்கே போகிற? வா, நோட்ஸ் எல்லாம் எழுதுறது இருக்கு. அது இல்லைம்மையா, நல்லா இருப்ப தாயே, வர்றியா? இப்போதான் சேல்ரி எல்லாம் கரைச்சி முடிச்சேன், தயவு செஞ்சு வா. அதுவும் இல்லாமல் அதை பார்த்தாலே தெரியுதுடி, எவ்வளோ பெரிய பிராண்டு, ஃபேமஸான பிராண்டு. எப்படியும் ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும், நமக்கு அதுக்கு செட் ஆகாது. நீ வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒன் டே நீங்கள் அந்த பொக்கே ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு மியா கிட்டேருந்து கால் வருது. அந்த பொக்கே ஷாப் ஓனர் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தான் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. சொல்லு மியா. ஓயன் ஓயன், மியா என்னாச்சு? ஓயன், ஜெகப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டுருக்கிறீங்க. உங்கள் ஓனர் இதை நோட் பண்ணிவிட்டு அவங்கள ஷோல்டரில் வந்து அப்படியே டேப் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒயன் ஒயன், ஆ அஜிஷி, என்னாச்சுடா? ஃபோனில் யார் பேசுகிறா? அஜிஷி ஃப்ரெண்டு தான், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொக்கே ஷாப்பை விட்டு வெளியில் வர்றீங்க. மியா என்ன சொல்கிற? ஆமாம் ஒயன், ஜேகப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறானா? என்ன மியா சொல்கிறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ ஒயன், அவன் ஜோஜி வீட்டில் இருக்கிறான், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். எப்போ? காலையில் தானாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகிடுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் கால்லேருந்து டியர்ஸே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த அங்கிள் தான். ஒயன், என்னடா ஆச்சு? அஜிஷி, எனக்கு ஒரு 1 டே பெர்மிஷன் தரீங்களா? என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையா என்ன? அஜிஷி, நான் இன்னைக்கு ஷாப்புக்கு லீவ் அஜிஷி, சரியா? நான்
கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க பாருங்க ரன்னிங்கு. அம்மா சாமி, ஓடியே தான் வர்றீங்க. அந்த டவுன் பிரிட்ஜு ஸ்ட்ரீட்டு அது இதுன்னு கிராஸ் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்குறீங்க. மூச்சு மேலே கீழேன்னு உங்களுக்கு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் கிட்டத்தட்ட அது ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது உங்கள் ஷாப்லேருந்து ஜோஜோவோட வீடு. அது வரைக்கும் நீங்கள் ஓடி தான் வந்துட்டுருக்குறீங்க. வந்து காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறீங்க. உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. டோர் ஓப்பனில் தான் இருக்குது. டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் உங்களுக்கு மூச்சு விட முடியாமல் தேடிட்டு நிற்கிறீங்க. உள்ளே ஒரு ஆள் கூட இல்லை. ஜோஜோ, அம்மா, மூச்சு அடைக்குது. ஜெயஹோப், ஜோஜோ, ஜோஜ் எங்கே இருக்கா? ஜெயஹோப் எங்க? ஜோஜோ அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கத்துறீங்க. அவங்க ஷோல்டரில் ஒரு ஹேண்ட் வந்து ப்ளேஸ் ஆகுது. சடனாக திரும்புறீங்க. ஜேகப் அப்படியே அந்த சன்ஷைனான அந்த ஸ்மைலோட உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன சொல்கிறீன்னே தெரில. அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டுருக்குறீங்க. அவன் ஃபேஸை போயிட்டு அப்படியே லைட்டாக டச் பண்ணுறீங்க. அவன் ஸ்மைல் பண்ண ஃபேஸில் நின்றுட்டுருக்கான். என்னடி, என்னாச்சு? ஜியோ, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? என்ன? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல ஜியோ? கையை காட்டு, காலை காட்டு, பின்னாடி திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூச்சு மேலே கீழே வாங்கிட்டு இருக்கு. நீங்கள் அவனை டேர்ன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பயந்துட்டியா? மியா சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். உங்களுக்கு கண்ணுலேருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை, போய்கிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே அவனை நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன், என்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. அதனால தான் இன்னைக்கு என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக மியா கிட்ட சொல்லி நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். நீ கடைக்கு எப்படியும் லீவ் போட மாட்டேன், நீ ஒர்க் பண்ணுற ஷாப்க்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தியா, இன்னைக்கு ஃபுல்லாக லீவ் சொல்லிட்டு வந்திருப்பல்ல அப்படிங்கிறான். நீங்கள் ஷர்ட் காலரை பிடிச்சி அவன் கிட்ட போயிடுறீங்க. அவன் அப்படியே பயந்துடுறான். என்னடா என்னடா பண்ணி வச்சிருக்கிற நீ ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கோவத்தை காட்டவே முடியல உங்களுக்கு. அவங்க பல்ல அப்படியே டைட்டாக அப்படியே பைட் பண்ணிட்டு அவன் ஷர்ட் கலரை ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் 2 ஸ்டெப் பேக் போடுறான். அந்த அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணி விட்றீங்க. நீங்கள் கர்ச் கிட்ட போயிட்டு கர்ச்சில் உட்காரல, கீழே உட்காந்து உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த நீஸ் மேலே உங்கள் ஹெட்டை வச்சுக்கிட்டு அப்படியே கவர் பண்ணி தேம்பி தேம்பி அழுகுறீங்க. கத்தி கத்தி அழுதுட்ருக்கீங்க. அவன் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து நீல் டவுன் பண்ணி உட்காடுறான். நீங்கள் உங்கள் டேர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு. ஏ சாரிடி பாப்பா, கூட இருக்கணும்னு தோணுச்சு. என் கூட நீ எப்போவுமே டைம் கொடுக்கவே மாட்டேங்கிறல்ல, அதான் எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குன்னு போயிடுற. சும்மா விளையாட்டுக்கும் தான் சொன்னேன். சாரி பாப்பா, என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெட் அப்படியே அப் பண்ண மாதிரி அவங்கள தூக்குறான். அவங்க சின்ன கை வச்சு கண்ணெல்லாம் செம்ம ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஜேகப் மேலே உங்களுக்கு அந்த கோவத்தை காட்ட தெரியாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி உங்க உள்ளே போட்டு என்னமோ பண்ணிக்கிறீங்க. சாரிடி, சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன். நான் உயிர் போயிடுச்சுடா. இல்லடி, நான் வேணும்னு பண்ணலடி, தெரியாம விளையாட்டுக்கும் என்னால முடியலடா. மாதிரி அவன் டக்குன்னு வந்து அவங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ அப்படியே டைம் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப அழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ட்ரைன் அவுட் ஆகிட்டீங்க. ஸோ டயர்ட் ஆகிட்டீங்க. உங்களால் அதுக்கு மேலே அழுக முடியல. ஸோ அப்படியே டயர்டாகி அவன் ஷோல்டர் அப்படியே சாஞ்சிருக்கீங்க. அவன் கர்ச்சில் அப்படியே சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். நீங்கள் அவனை அப்படியே ஆர்ம்ஸ்குள்ளே ஹேண்ட் கொடுத்து ஹக் பண்ண மாதிரி அவன் ஷோல்டரில் படுத்திருக்கீங்க. சாரிடி, வேணும்னு பண்ணலை, எனக்கு உன்னை பார்க்கணும் கூட இருக்கணும் போல தோணுச்சு. இன்னைக்கு ஸ்கூல் லீவு தான், அதனால நீ எப்படியும் ஷாப்புக்கு போயிருப்ப இல்லையா வேலை வைக்கி, அதனால தான் மியா விட்டு கால் பண்ண சொன்னேன். சாரிடி பாப்பா, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ஸை பிடிச்சி அவங்க டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறான். உனக்கு ஒன்றுன்னா நான் என்னடா பண்ணுவேன், எங்கடா போவேன், ஒரு செகண்ட் கூட யோசிக்கலையா? தெரியாம பண்ணிட்டேன்டி,
சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை நல்லாவே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்கள் அழுகையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் நார்மலாக ஜெய்ஹூப் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜெய்ஹூப், ஜோஜி எங்க? ஜோஜி ஃபேமிலி வீக்கெண்ட்காக வெளியில் போயிருக்காங்கடி. வர்றதுக்கு நைட்டு 10 o'clock மேலே ஆயிரும்னு சொன்னான். அதனால தான். ஆ, அதனால இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே லைட்டாக கிட் பண்ணுறீங்க. அவன் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே ஓ, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரியா? எது, இங்கேயா? எதுக்குடா? இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் இங்கே தான் டேட்டிங். ஏய், ஏன்னா ஜெய்ஹோ வெளியில் போகலாமா? ம், இங்கே தான். நீ போ, உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஜெய்ஹோ, ஜோஜோட வீட்டில் நான் எப்படி? நான் என்ன வரட்டா? ஏய், எங்கே வரட்டான்னு கேட்குறேன். படிக்கிறது ஸ்கூலு, யோசிக்கிறதெல்லாம் பெரிய. ஏய் இல்லைடி, நான் வந்து வெளியில் நிற்கிறேன், நீ உள்ள குளிச்சுட்டு வெளியில் வான்னு சொல்கிறதுக்கு. நீ அவ்வளோ நல்ல பையன்லாம் எனக்கு தெரியாது. நான் நல்ல பையன் இல்லையாடி? ம் ம், நீ ரொம்ப நல்ல பையன்தான். இங்கே இரு, அப்படியே குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குளிச்சுட்டு ஜேகப் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப பெரிய காஸ்ட்யூமில் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் காஸ்ட்யூம் எடுத்திருக்கான். நீங்கள் 2 பேருமே ஸ்கூல் தானே. ஸோ நீஸ்க்கு மேலே ஒரு பிளாக் கலர் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு தான். அதை போட்டுட்டு நீங்கள் வெளில வரீங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. ஜேகப்பும் அதே மாதிரி தான் வியர் பண்ணியிருக்கான். அவன் கிச்சனில் உங்களுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஜேகோப், என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் நிற்கிறீங்க. அவன் அவங்கள அப்படியே சைடில் ஹக் பண்ண மாதிரி அதை போட்டு கிண்டிக்கிட்டு நிற்கிறான். உன்னை தானே கேட்குறேன், எதுக்கு இப்படி? இன்னைக்கு நானே உனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி அந்த கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுட்டு உங்கள் கையில் ஒரு கேரட் எடுத்து கொடுத்துட்றான். நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. இது போடட்டாடி, உனக்கு பிடிக்குமா? இதையும் போட்டுக்கோ. அந்த சோயா சாஸ், அந்த செசமி, அது 2மே ஆட் பண்ணிக்கோ. விம்பாவ் பண்ண போகிறோமா? ஆமாம் ஆமாம், விம்பாவ் பண்ணி 2 பேரும் சாப்பிட போகிறோம். இரு, கேரட்டை வாஷ் பண்ணியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டை வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறான். நீங்கள் ஒரு பைட் பண்ணிவிட்டு அதை ஜெய்ஹோப்கிட்ட நீட்டுறீங்க. அவன் அதை பைட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான். ஸோ ஒரே கேரட்டை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்குறீங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரா. உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். நீங்கள் கவுண்டர் டாப்பில் உட்காந்து அவன் ஷோல்டர் 2 கை போட்டுட்டு நீங்கள் கேரட் அப்படியே பைட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் ஜெய்ஹோ, ஜோஜி வீட்டில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், பேசாமல் நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாம்ல? அவங்க கிச்சனில் நீ பார், ஜோஜி கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன் சரியா? அதனால தான் அவன் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வீக்கெண்டுக்கே போனது. இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த வீடு நமக்கு தான் சொந்தம் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோரியட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துட்ருக்கா. பாஸ், கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறீங்களே, என்னடா என்னாச்சு அப்படிங்கிறீங்க. எதுவுமே சொல்லலை. உங்களை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட உங்கள் சீக்ஸில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீஸு, அவங்க ஃபோரியட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோஸ் கிட்ட அப்படிலாம் சொல்லி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அவங்க நெக்கு கிட்ட போயிட்டு ஜெயோ, என்ன ஆச்சு உனக்கு? டே அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் பிடிக்கிறீங்க. அவங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ணி கிட்ட இழுத்து அவங்கள பார்த்துட்டு அவங்க லிப்ஸில் போயிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக, கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸாக டக்குன்னு அட்டாச் பண்ணி சேஹோப் அப்படிங்கும்போது அவன் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். என்னாச்சு கேட்குறேன்னா? சேஹோப், இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே புஷ் பண்ணுறீங்க ஷோல்டர் பிடிச்சி. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நீ இப்படி பண்ண மாட்டியே, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறீங்க. அவன் ஹெட்டை அப்படியே கீழே போட்டுக்கிறான். அவனை தானே கேட்குற, ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்ட. நீங்கள் அப்படியே அவன் சின்ன பிடிச்சி நிமித்துறீங்க. அவங்கள பார்த்துட்ருக்கான். என்னடா சொல்கிற? ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன்டி. ஹே, எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிற, அதுக்கேண்டா மூஞ்ச எப்படி வச்சுட்டு சொல்கிற? உன்னோட ட்ரீம்டா. நாளைக்கு எல்லோரும் கிளம்பணும். 7 மெம்பர்ஸ் செலக்ட் ஆகிருக்கோம், அதில் நானும் ஒரு ஆள்.
ட்ரைனிங் ஃபுல்லாகவே அவங்க இடத்துல தான் நடக்குமா. வீட்டுக்கே வர முடியாதவன். ஓ! அதான் பாஸ் இன்னைக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சின்னதாக ஒரு டியரி ஐஸோட உங்களை பார்த்துட்டு இருக்கான். அவனை அப்படியே டைட்டாக கவுண்டர் டாப்பில் இருக்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க செஸ்ட்டில் அவன் ஃபேஸை வச்சு பயங்கர டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். ஹக்கை பிரேக் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ சீக்கிரம் நீ உன்னோட ஹார்ட் ஒர்க்கை நீ 100% கொடுக்கணும். சரியா? நீ பெரிய இடத்துக்கு போகணும். நீ பெருசாக ரீச் பண்ணணும். ஐ மிஸ் யூ டே. நீ எவ்வளோ பெரிய பேர் வாங்க தெரியுமா? பெஸ்ட் டான்ஸர் அப்படி பெரிய கேப்பாக போயிடலாம். ஐ லவ் யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவன் பேசுகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உன்னை விட்டு போகணும்னு தோண மாட்டேங்குதுடி. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவங்க இயர்ஸை வந்து அப்படியே ரஃப் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் அவன் சீக்ஸை பிடிச்சி கிட்ட இழுத்து ஓரியட்டில் போயிட்டு இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குற. ஐ லவ் யூ மேம். ஐ ரியலி லவ் யூ. உங்களுக்கு புரியுது அவன் என்ன நிலமையில இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் லிப்ஸில் போயிட்டு உன்னால் கண்டிப்பாக முடியும். சரியா? நான் இருக்கேன் உன் கூட அப்படிங்கிறீங்க. அவங்க வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, நம்ம இதோட அந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சொல்லிட்டு பேக் டு வீடியோஸில் பார்த்துடலாம். டாட்டா, பை, see you, love you all.